ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பம்ப் அப்ளிகேஷன். இங்க இருந்த டேங்க்ல இருந்து டாப் ஃப்ளோருக்கு ரூஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கு. அங்க வந்துட்டு வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இங்க 2 பம்ப் இருக்குது. இது டியூட்டி, இது ஸ்டாண்ட் பை. 2 பம்ப் இருக்கு. டியூட்டி ஸ்டாண்ட் பை எதுக்கு அப்படின்னா, டியூட்டி ரன்னிங்ல இருக்கும்போது இன்கேஸ் ஆஃப் எனி ஃபெயிலியர் ஆர் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது இந்த பம்ப் ஆஃப்ல இருக்கும். ட்ரிப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்ல இருக்கும். இது ஸ்டாண்ட் பை வந்துட்டு இமீடியட்டா ரன் பண்ணி ஆப்ரேஷனை இன்டர்ப்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக ரன்னிங்லேயே வச்சிருக்கோம். இன்கேஸ் ஸ்டாண்ட் பையில் ஃபெயிலியர் அப்படின்னா டியூட்டி ரன் ஆகும். ஸோ அப்புறம் நம்ம டைம் செட் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு பெர் டே 3 ஹவர் ரன் ஆகணும், நெக்ஸ்ட் 3 ஹவர் ஸ்டாண்ட் பை ரன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸில் இது ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ டியூட்டி இது ஸ்டாண்ட் பை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் 2 விஎஃப்டி இருக்கும். டியூட்டி விஎஃப்டி, ஸ்டாண்ட் பை விஎஃப்டி அண்ட் கான்டக்டர் பைபாஸ். இதில் வந்துட்டு மெயின் கான்டக்டர் பார்த்தீங்கன்னா விஎஃப்டி டியூட்டிக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைபாஸ் கான்டக்டர். ஸோ நீங்கள் விஎஃப்டியில் ரன் பண்ணலாம். இன்கேஸ் விஎஃப்டியில் எனி ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் பைபாஸ் செலக்ட் பண்ணி பைபாஸ் கான்டெக்ட் மூலயமா டிஓஎல்ல ரன் பண்ண முடியும் இந்த 2 மோட்டாருமே. ஸோ இன்னைக்கு நம்ம இதில் இந்த விஎஃப்டியில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட், அதாவது பிஏடின்னு சொல்லுவாங்க. பிஏடி லாஜிக் எனபிள் பண்ணி எப்படி இதை இந்த ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பிஏடி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் யாரெல்லாம் விஎஃப்டியில் ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ பிஏடி கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். நிறைய அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிஏடி யூஸ் பண்ணுவோம், எஸ்பெஷலி இன் பம்ப் அப்ளிகேஷனில். ஸோ பூஸ்டரு, ட்ரான்ஸ்ஃபர் பம்பு, ஸோ இரிகேஷன் வாட்டர் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனுக்கு நம்ம பிஏடி யூஸ் பண்ணுவோம். பிஏடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம நார்மலாகவே விஎஃப்டி யூஸ் பண்ணி ரன் கமாண்ட் கொடுத்தா மோட்டர் ரன் ஆக போது நம்ம வாட்டுக்கு ப்ரெஷர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் பிஏடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிஏடி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதாவது அன்னெசரியாக உங்களுக்கு 50 ஹெர்ட்ஸில் ரன் பண்ண தேவையில்லை மோட்டாரை. ஸோ பிஏடி யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரன் கமாண்ட் கொடுத்தனுமே டிரைவ் 50 ஹெர்ட்ஸில் தான் ரன் ஆகும். இல்லை நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறீங்களோ அதில் தான் ரன் ஆகும். பட் நீங்கள் உங்களுக்கு டார்கெட் ப்ரெஷரு, எனக்கு வந்துட்டு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷரில் தான் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறத உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது பிஏடி யூஸ் பண்ணலாம். அப்புறம் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். டிமாண்டே இல்லை, ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோவே இல்லை, வாட்டர் கன்சம்ஷனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அன்னெசரியாக மோட்டர் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், மோட்டரோட லைஃப் ஸ்பேன் பார்க்கணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். இப்போ எனர்ஜி சேவிங்ஸ் இருக்காது. ஏன்னா டிமாண்டே இல்லை, உங்களுக்கு மோட்டார் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸில் ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு அன்னெசரி ஆனது. ஸோ பிஏடி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த டிமாண்ட், அங்கே டிமாண்ட் என்ன சேஞ்ச் ஆகுதோ நீங்கள் என்ன செட் பாயிண்ட், இப்போ ஒரு என்னுடைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 4.5 இல்லை 5 பார் நான் செட் பண்ணுறேன் எனக்கு அவுட்புட் லைனில் அப்படின்னா, அந்த 5 பாரை பார்த்தீங்கன்னா பிஏடி வந்துட்டு அச்சீவ் பண்ணி ரன்னிங்ல கான்ஸ்டன்ட்டாக அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிஏடி. ஈவன் தான் உங்களுக்கு டிமாண்ட் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு, வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது, எப்படி இருந்தாலும் அதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக 5 பாரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம பிஏடி யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்துட்டு சீமென்ஸ் விஎஃப்டி, சீமென்ஸில் V20 சினாமிக் சீரியஸ். இதில் பிஏடி நம்ம எப்படி பேராமீட்டர்லாம் எனபிள் பண்ணலாம், என்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பிஏடிக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி பேராமீட்டர் என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். V20 சீரியஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ பிஏடியோட பேராமீட்டர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிஏடியோட பேராமீட்டர்லாம் ஒவ்வொன்றா என்ட்ரு பண்ணலாம். ஸோ நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதோட ஆப்ரேட்டிங் டிஸ்பிளே பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஹேண்ட் மோடில் ஸ்டார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பேராமீட்டர் என்ட்ரு பண்ணுறதுக்கு, இது வந்துட்டு பேராமீட்டர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு, இது என்ட்ரு பண்ணுறதுக்கு, நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணுறோமோ என்ட்ரு பண்ணுறதுக்கு, இது நேவிகேஷன் பட்டன், அப் டவுன் நேவிகேஷன் பட்டன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி 2 செகண்ட் பண்ணி அப்படின்னா ஒவ்வொரு மேக்ரோ பேராமீட்டர்லாம் வரும், ஒவ்வொரு பேராமீட்டரும். இது வந்துட்டு இப்போ கனெக்ஷன் 8, இது வந்துட்டு ஒரு மேக்ரோ. இந்த விஎஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கனெக்ஷன் 1 to கனெக்ஷன் 12 வரைக்கும் சம் மேக்ரோ செட்டிங்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்லி ப்ரீ டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பிஏடி அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால நான் CN008. இப்போ உங்ககிட்ட சீமென்ஸோட V20 மேனுவல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. CN008ங்கிறது பிஏடியோட அனலாக் இன்புட் 1 சோர்ஸு, அனலாக் இன்புட் 2 ஃபீட்பேக்கு. ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணி பிஏடி இந்த CN008 நீங்கள் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக பிஏடியோட செட்டிங்ஸ் எல்லாமே அதுவே எடுத்துக்கும் விஎஃப்டி. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் மேக் ஷூர் இந்த அனலாக் இன்புட் ரெஃபரன்ஸு, டிஜிட்டல் கமாண்டு, இதை மட்டும் மேக் ஷூர் பண்ணிவிட்டு அப்புறம் பிஐடியோட பேராமீட்டர் ப்ரொபோஷனல், இன்டெக்ரல், டேவியேஷன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, டியூனிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிடும். ஸோ இப்போ இந்த CN08 நீங்கள் ஓகே பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்,
இது வந்துட்டு AP010. இது வந்துட்டு பம்ப் அப்ளிகேஷன் தானே இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் மேக்ரோ பார்த்தீங்கன்னா AP010 வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பம்ப் அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்டையர் பேராமீட்டர் குரூப். ஸோ இப்போ எக்ஸிட் ஆகிட்டு இது B003 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் அக்சஸ் லெவலு. ஸோ நீங்கள் பேசிக் லெவல் அக்சஸ் பண்ண போகிறீங்களா, அட்வான்ஸ்டு லெவல் அக்சஸ் பண்ண போகிறீங்களா, எக்ஸ்பர்ட் லெவல் அக்சஸ் போகிறீங்களா அப்படிங்கிறத B003 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு இதில் 3 அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட் லெவல், அதாவது எல்லா பேராமீட்டருமே உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ஓகே கொடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா P100 பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி செலெக்ஷன். P100 போகலாம். P100 ஃப்ரீக்வன்சி செலெக்ஷன் 0வா இருந்துச்சு அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ், 1ஆ இருந்துச்சு அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ். ஸோ இந்த மோட்டார் ரிலேட்டட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமிஷனிங் மோடு போயிட்டு தான் சேஞ்ச் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பிஐடி பேராமீட்டர்லாம் இதில் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பேராமீட்டர் மோடில் தான் இருக்குது. ஸோ பேக் வந்துக்கிறேன். இது வந்துட்டு 0. இப்போ 0 நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 50 ஹெர்ட்ஸ். ஸோ நம்ம வெளியே வந்துடுறோம். நீங்கள் உங்கள் மோட்டாரில் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா மோட்டருமே 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் B304 லாஸ்ட்டாக பேராமீட்டர் லிஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ B304 போகலாம். இப்போ இது மோட்டாரோட வோல்டேஜ். ஸோ நான் 415 செட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா 450 நேம் பிளேட்டில் பார்த்தா தெரியும் 415. ஸோ அதனால் நான் 415 செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு E305 இது மோட்டாரோட கரண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோட்டாரோட நேம் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எஃப்எல்சி நீங்கள் பார்க்கலாம். எஃப்எல்சி பார்த்துட்டு அதில் என்ன ரேட்டிங்கோ அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டாரோட பவர். இதுவும் நீங்கள் உங்களுக்கு மோட்டாரோட நேம் பிளேட்டில் கிடைக்கும், பார்த்துட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட் வந்துடும். இது மோட்டாரோட ஹெட்ஸ் 50 ஹெட்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. மோட்டாரோட ரேட்டட் ஃப்ரீக்வன்சி. இது மோட்டாரோட ரேட்டட் RPM 2860 என்னுடைய மோட்டார். அதாவது நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் உங்கள் மோட்டாரில் என்ன இருக்கும் அப்படி. நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா P700. இந்த P700 பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் கமாண்ட் சோர்ஸ். இப்போ 2 இருக்குது. ஸோ கமாண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டெர்மினல் டிஜிட்டல். ஸோ டெர்மினல் நான் செலக்ட் பண்ணியிருக்கனால 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா P701. ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் டிஜிட்டல் இன்புட். ஸோ டிஜிட்டல் இன்புட்டோட ஃபங்க்ஷன் 2 வேர் ஆப்ரேஷனா 3 வேர் ஆப்ரேஷனா, ஸோ ஆன் ஆஃபா அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் அதை V20 மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஸோ இது ஒன்று. பட் இந்த பிஐடி நான் ஏதாவது பிஐடிக்குன்னு பர்டிகுலர் பேராமீட்டர் இருக்குது, அதை மட்டும்தான் இப்போ நான் என்ட்ரு பண்ணிட்டு இருக்கேன். அது என்ட்ரு பண்ணாலே ஃபஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி பிஐடி அந்த மாதிரி பம்ப் அப்ளிகேஷனுக்கு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஓகே ஆகிடும். நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உங்களுடைய அந்த பேராமீட்டர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா P756. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பேராமீட்டர். P756 பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஏன் அப்படின்னா இது 0வா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய டிரான்ஸ்டியூசர் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அவுட்புட் வோல்டேஜ் இதுதான் டிரான்ஸ்டியூசர். இந்த டிரான்ஸ்டியூசர் டைப் பார்த்தீங்கன்னா எனக்கு இது 0 to 10 வோல்ட் அவுட்புட்டு. ஸோ 0வா இருந்துச்சு அப்படின்னா விஎஃப்டி வந்துட்டு ஓகே அது 0 to 10 வோல்ட், அதுக்கேற்ற மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன் பண்ணும். ஸோ இப்போ இது 0 to 10 வோல்ட்டு.
B0756 அது வந்துட்டு உங்களுடைய டிரான்ஸ்டியூசர் அவுட்புட் ஒன்று கரண்டா இருக்குதா இல்லை வோல்டேஜா இருக்குதா. என்னுடைய இது 0 மென்ஷன் பண்ணியிருக்கேன். 0 அப்படிங்கிறது வோல்டேஜ், 0 to 10 வோல்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா P017. இதில் வந்துட்டு 1024 இதுவும் நீங்கள் மேனுவலில் பாருங்கள், உங்கள் அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 1024 நான் செட் பண்ணியிருக்கேன் செட்டிங்ஸு. இது வந்துட்டு மெயின் செட் ஃப்ரீக்வன்சி, ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி செட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா நம்ம இந்த கனெக்ஷன் மேக்ரோ நம்ம 08 செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அனலாக் 1 பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் இதில் 2 அனலாக் இன்புட் இருக்கலாம். ஒரு இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் ஆகும், ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஆகும், இது எடுத்துக்கும். நம்ம இங்கே ஒரு அனலாக் ஒரு டிரான்ஸ்டியூசர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஐடிக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ஒன்று தேவைப்படும் பார்த்தீங்களா, அதான் வந்துட்டு 1024 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க மெயின் செட் பாயிண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா P080. இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஃப்ரீக்வன்சி. மினிமம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் 42 செட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 42 உங்களுக்கு விஓடி பார்த்தீங்கன்னா 42 கீழே உங்களுக்கு ரன் ஆகாது. 42 எய்தர் 42 ரன் ஆகும், இல்லை 42 அண்ட் அபோவ் ரன் ஆகும். 42 கீழே உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ இது வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சி 1080 இருக்கும். உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக ஒரு ப்ரெஷரை 4.5 தான் 4.5 5 பாரோ நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விஎஃப்டியை ரன் பண்ணிவிட்டு என்ன ஃப்ரீக்வன்சியில் அது மெயின்டைன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மினிமம் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, ப்ரெஷர் வந்துட்டு எனக்கு கட்டின் 3 பார் கீழே இல்லை 2 பார் கீழே கட்டின் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் ரீச் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் இது மினிமம் ஃப்ரீக்வன்சி 0 வச்சா கூட போதும், அதுவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் P220. P220 தான் உங்களுக்கு பிஐடி எனபிள் பண்ணுறது. ஸோ இது 0வா இருந்துச்சுன்னா பிஐடி எனபிள் இல்லை, டிசபிளாக இருக்குன்னு அர்த்தம். இது 1ஆ இருக்கும்போது பிஐடி எனபிள். ஸோ P220 ஓகே கொடுத்துருவோம். எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு P2216. நான் இந்த எல்லா பேராமீட்டருமே லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேன் வீடியோட எண்டில், நீங்கள் பார்த்துக்கோங்க. P2216 பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டு பிஐடி செட் பாயிண்ட் மோடு. இது வந்துட்டு 0வா இருந்தால் டிசபிள், 1ஆ இருந்தால் எனபிள். என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் .722.3. இது வந்துட்டு ஃபிக்ஸ்டு பிஐடி செட் பாயிண்ட். ஸோ அந்த ரெண்டாவது ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்ல, ஸோ இது வந்துட்டு 722.3ல இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு இன்டர்னலாக அதுவே ஃபிக்ஸ்டு பிஐடியை செட் பண்ணிக்கணுமா, இல்லை நீங்கள் அனலாக் மூலியமா கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத இது நீங்கள் மேனுவலில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதில் 7223 அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் இன்கேஸ் நீங்கள் 2 சோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, அனலாக் 2 சோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் மேனுவலில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா P2264. P2264 பார்த்தீங்கன்னா 7550 இருக்குது. இதுதான் செட்டிங்ஸு. இது என்ன பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட் 1. உங்களுக்கு பிஐடி ரெஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ்டு பிஐடி செட் பண்ணி கொடுத்ததுனால பிஐடிக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் டிரான்ஸ்டியூசர்லேருந்து வர்றது. ஸோ இது அனலாக் இன்புட் 1ல கொடுத்துருக்கு. ஸோ அதனால 7550 செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனலாக் இன்புட்டோட 1ஓட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஸோ இது ஓகே பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் P2271.
இந்த பேராமீட்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய டிரான்ஸ்டியூசர் டைப் எப்படி அப்படின்னா ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃபீட்பேக் இன்க்ரீஸ் ஆகும்போது மோட்டாரோட ஃப்ரீக்வன்சி, அதாவது விஎஃப்டி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜீரோ வைக்கணும். இல்லை எனக்கு ஃபீட்பேக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது மோட்டாரோட ஃப்ரீக்வன்சி கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுன்னு செலக்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்துட்டு டிரான்ஸ்டியூசர்லேருந்து ஃபீட்பேக் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு மோட்டாரோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகணும், அதனால நான் ஜீரோ வச்சுருக்கேன். ஓகே, 2271. அடுத்து P2280 பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு ப்ரொபோஷனல் கெயின். பிஐடியில் ப்ரொபோஷனல் கெயின் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு இப்போ 0.550 வச்சுருக்கேன். எனக்கு எப்போ போல இப்போ செட் பாயிண்ட் வந்துட்டு நான் ஒரு 4.5 ப்ரெஷர் வச்சுருந்ததுனால அதை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம பிஐடி டியூனிங் பண்ணணும். ஸோ எனக்கு 0.5 வச்சுருந்ததுனால எனக்கு ரீசனபிளாக இருக்குது. அதோட ப்ரொபோஷனல் கெயின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்டெகிரல் டைமை பேஸ் பண்ணி அதை நம்ம செட் பாயிண்ட்டை வந்துட்டு இது ப்ரொபோஷனல் கெயின் வந்துட்டு டியூன் இந்த செட்டிங்கை பேஸ் பண்ணி இன்டெகிரல் டைம் அந்த எரர்லாம் கிளியர் பண்ணி இப்போ ப்ரொபோஷனல் கெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு செட் பாயிண்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டியூனிங் வேல்யூ இது. ஸோ இது பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் வேரி ஆகும். இது ப்ரொபோஷனல் கெயின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைட்டில் இருந்து டியூன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணி தான் உங்களுக்கு டிசைடு வேல்யூவை வந்துட்டு ரீச் பண்ண முடியும், டிசைடு செட் பாயிண்டை ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வேரி ஆகும். சைட்டில் வந்துட்டு நீங்கள் டியூன் பண்ணி தான் பார்க்கணும். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் டைம், எரர் எவ்வளோ செகண்டை கிளியர் பண்ணணும். இன்டெகிரல் பார்த்தீங்க அப்படின்னா அக்குமுலேட்டட் எரர் தான் அது. ஸோ அது எவ்வளோ செகண்டை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது. இது எனக்கு வந்துட்டு இப்போ 0.30 இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இப்போ கரெக்டாக இருக்குது ஃபங்க்ஷன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன், பேஸ்ட் ஆன் த சைட் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா P890. P890 2890 இது வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரெஷர், அதாவது கட்டின்னு சொல்லுவோம்ல. இப்போ ப்ரெஷர் என்ன பாரில் லோவாக இப்போ 5 பார் உங்களுக்கு டார்கெட் வேல்யூ அப்படின்னா எனக்கு 3 பாரில் கட்டின் ஆகணும் அப்படின்னா அதை நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணணும். 2890 இதெல்லாம் நான் 30% வச்சுருக்கேன். 30%னா இப்போ 0 to 100% ஜீரோவாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்டியூசரோட அவுட்புட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா 0%, டிரான்ஸ்டியூசரோட அவுட்புட் 5 பாராக இருந்துச்சுன்னா 50%, டிரான்ஸ்டியூசரோட அவுட்புட் பார்த்தீங்க உங்களுக்கு 10 வோல்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா 100%. எனக்கு கட்டின் வந்துட்டு இது ஸ்டார்டிங் ப்ரெஷர் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு 3 பாரில் ரன் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் 30% வச்சுருக்கேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். 2240 P2240 P2240 இதுதான் என்னுடைய செட் பாயிண்ட். ஆக்சுவலாக 45% இது பெர்சன்டேஜில் இருக்குது. ஒவ்வொரு விஎஃப்டியில் நீங்கள் பாராக கூட வச்சுக்கலாம். 4.5 பார், 10 பார், 5 பார் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த விஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது பெர்சன்டேஜில் இருக்குது. ஸோ 45% அப்படின்னா எனக்கு 4.5 பார் தான் எனக்கு மெயின்டைன் ஆகணும் விஎஃப்டியில். ஸோ 4.5 பாரில் எனக்கு ஒன்ஸ் ரீச் ஆனாலுமே 4.5 பாரில் இது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் விஎஃப்டி. ஸோ நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரே சொல்லுவாங்க எனக்கு எவ்வளோ பாரில் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு. நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 6 பார் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதை 60% மாற்றிக்கும். ஸோ இந்த பேராமீட்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுதான் செட் பாயிண்ட். P2240 செட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் என்ன பார்க்கலாம்.
ஸோ இதுதான் இப்போ நம்ம பிஐடியில் பார்த்தது எல்லாமே எதெல்லாம் நம்ம டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த பேராமீட்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த பார்த்த பேராமீட்டர் எல்லாமே நீங்கள் மேனுவலில் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ செட் பண்ண எல்லா பேராமீட்டருமே நான் வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் பார்க்கணும் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். சீமென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க, ஹைபர்னேஷன், ஸ்லீப்பிங் மோடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ செட் பாயிண்டை ரீச் ஆயிருச்சு, ரீச் ஆனதுக்கப்புறம் பிஎஃப்டி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கான்ஸ்டன்ட்டாக ரன்னிங்லேயே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த டயத்தில் என்ன ஆகணும் அப்படின்னா செட் பாயிண்டை ரீச் பண்ணதுக்கப்புறம், இப்போ எக்ஸாம்பிள் நான் 4.5 வச்சிருக்கேன் பார், 4.5 பார் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிஎஃப்டி இப்போ ஒரு 45 ஃப்ரீக்வன்சி, நான் மினிமம் 42% வச்சிருக்கேன், அதே ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆக தேவையில்லை. ஏன்னா 4.5 பார் ரீச் ஆயிருச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். அந்த செகண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், டிலே பிஃபோர் ஸ்டார்டிங் சொல்லி ஒரு பேராமீட்டர். இப்போ நான் 5 செகண்ட் வச்சிருக்கேன், 5 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமும் 4.5 பார் மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா டிரைவ் வந்துட்டு எனக்கு ஸ்லீப்பிங் மோடு போயிடும், அதாவது ஹைபர்னேஷன் மோடு. டிரைவ் வந்துட்டு ஸ்லீப்பிங் மோடு போனதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி 0 ஆயிரும், 4.5 பார் அதே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிமாண்ட் இல்லை, அங்கே டிமாண்ட் இல்லை, ப்ரெஷரும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ டிலே செகண்ட் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கு டிரைவ். ஸோ 5 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைபர்னேஷன் மோடு, ஸ்லீப்பிங் மோடு போயிடும். ஸோ ஆல்ரெடி ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது, நான் இன்னும் ரன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்லீப்பிங் மோடு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் டிலே ஆஃப்டர் ஸ்டார்டிங் சொல்லி அடுத்த ஒரு பேராமீட்டர், அதில் நீங்கள் எவ்வளோ செகண்ட் செட் பண்ணுறீங்க அதே மாதிரி செட் பண்ணலாம், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஹைபர்னேஷன் மோடுனா என்ன, அது எப்போ ஆக்டிவேட் ஆகணும், எப்போ எனபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ டிலே ஆஃப்டர் ஸ்டார்டிங் எப்போ அப்படின்னா பேக்கப் மோடு சொல்லுவாங்க. அதை பேக்கப் மோடு எப்போ ஆன் ஆகணும், இப்போ 4.5 பார் செட் பாயிண்ட் இருக்கிறதுனால அது 4 பாரோ 3 பாரோ எப்போ கீழே இறங்குதோ இப்போ அங்கே டிமாண்ட் இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஃபீல்டில் டிமாண்ட் இருக்கு அப்படின்ட்டு டிரைவ் வந்துட்டு ஸ்லீப்பிங் மோட்லேருந்து பேக்கப் மோடுக்கு மாறிடும். அப்போ 0 to அந்த டிசைடு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஃப்ரீக்வன்சி அச்சீவ் பண்ணால் அந்த 4.5 பார் மெயின்டைன் பண்ணணுமோ டிரைவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சிலாம் ரன்னிங்கில் இருக்கும். எய்தர் மினிமம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம், இல்லை எடுத்தோடனே 50 ஹெர்ட்ஸ் போயிட்டு அந்த ப்ரெஷரை ரீச் பண்ணுறதுக்கு 50 ஹெர்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் போயிடும். ப்ரெஷரை ரீச் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு மினிமம் ஃப்ரீக்வன்சியில் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் ஸ்லீப்பிங் மோடு. ஸ்லீப்பிங் மோட்லேருந்து பேக்கப் மோடு. ஸோ அது ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேராமீட்டர்னா, இதுவும் ஒரு சில கஸ்டமர்லாம் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் 2365. 2365ங்கிறது ஹைபர்னேஷன் ஸ்லீப்பிங் மோடு. இது எனபிளா இருக்கு, 0 வரதான் டிசேபிள், இப்போ நம்ம எனபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அடுத்தது 2366, இதுதான் அந்த 5 செகண்ட் டிலே பிஃபோர் ஸ்டாப்பிங். அதாவது செட் பாயிண்ட் ரீச் ஆயிருச்சு, ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் டிரைவ் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேம் ப்ரெஷர் தான் அப்படிங்கும்போது ஸ்லீப்பிங் மோடு போகும். அந்த 5 செகண்ட் வச்சிருக்கேன். அப்புறம் அடுத்த பேராமீட்டர் 2367, இது பார்த்தீங்கன்னா அதுவும் 5 செகண்ட் டிலே ஆஃப்டர் வேக்கப். ஸோ டிலே ஆஃப்டர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அதுவும் 5 செகண்ட். உங்களுக்கு வேக்கப் மோடுக்கு 5 செகண்டில் டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா வேக்கப் மோடுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் 5 செகண்டுக்கு அப்புறம். ஸோ தீஸ் ஆர் த பேராமீட்டர். ரொம்ப நம்ம இன்னைக்கு பார்த்தது இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன பேராமீட்டர்லாம் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத. ஸோ நீங்களும் மேனுவலில் போயிட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, நாட் ஒன்லி பம்ப் அப்ளிகேஷன், நம்ம இந்தியாவில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஏடி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ பிஏடி வந்துட்டு 2 டியூட்டி விஎஃப்டிலையும் ஸ்டாண்ட் பை விஎஃப்டிலையும் பிஏடியோட பேராமீட்டர் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு டியூட்டியை வந்துட்டு ஆட்டோ மோடில் போடுறேன், ஸ்டாண்ட் பை ஆட்டோவில் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை விஎஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே 50 ஹெர்ட்ஸ் போயிடும். ஏன்னா அந்த செட் பண்ண ப்ரெஷரை ரீச் பண்ணுறதுக்காக 50 ஹெர்ட்ஸ் போயிடும். நம்மளோட டார்கெட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 4.5. இப்போ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, 3.8 சம்திங் இருக்குது, 4 கிட்ட வரப்போகுது. 4.5 வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 4.5ல ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த ஹைபர்னேஷன் நம்ம எனபிள் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் மோடு. 4.5லேயும் 5 செகண்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்லீப்பிங் மோடு போயிடும். ஸோ இப்போது ஃபீல்டு லைனில் டிமாண்ட் லைன் எல்லாமே ஆக்டிவேட்டில் தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது. வால்வ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. இப்போ டிரைவ் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ டிரைவ் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் தான் ரன்னிங்கில் இருக்குது. 4.5 ப்ரெஷர் ரீச் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா டிரைவ் ஃப்ரீக்வன்சியை குறைச்சிரும். ஸோ நான் 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 45 ஹெர்ட்ஸ் வந்துருச்சு.
ஸோ 45 ஹெர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4.5 ப்ரெஷராக அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு டிரைவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 அப்படியே இருக்குது. ஸோ இந்த டயத்தில் உங்களுக்கு ஸ்லீப்பிங் மோட் போகாது, ஏன்னா உங்களுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால 4.5 ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்லீப்பிங் மோட் எப்போ போகும் அப்படின்னா நம்ம அவுட்புட் லைனை க்ளோஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நோ டிமாண்ட். ஸோ 4.5 பார் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால டிரைவ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்லீப்பிங் மோட் போயிடுச்சு. இங்கே பாருங்க ரன் கமாண்ட் வந்திருக்கு, இது ரன் கமாண்டு, பட் டிரைவ் ஸ்லீப்பிங் மோட். இப்போ கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கிறதுனால திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வந்துட்டு டிமாண்ட் இருக்கிறதுனால அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம 42 செட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதனால அதில் ரன்னிங்ல இருக்கும் டிரைவ். ஸோ நான் சப்ளை லைன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ 4 லைனுமே இப்போ க்ளோஸ், மெயின் வால்வும் ஃபுல்லாக க்ளோஸ். இப்போ டிரைவ் ஸ்லீப்பிங் மோட் போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இருக்கும். இதான் நம்ம டிசைடு ப்ரெஷர், டார்கெட் ப்ரெஷர். ஸோ நல்லா பாருங்க 4.5 ப்ரெஷர் இருக்கு. ஸோ லைன் எல்லாமே க்ளோஸில் இருக்கு. ஸோ டிமாண்டே கிடையாது, இப்போ ஜீரோ டிமாண்ட். பட் உங்களுக்கு 4.5 ப்ரெஷர் இருக்கிறதுனால டிரைவ் வந்துட்டு ஸ்லீப்பிங் மோட்லேயே இருக்கும். ஸோ இப்போ நான் வால்வு ஓப்பன் பண்ணுறேன். அதாவது டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். மீன் ஹெட்டர் வால்வு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிரைவ் ஸ்லீப்பிங் மோட்லேருந்து வேக்கப் மோடுக்கு போகும். ஏன்னா உங்களுக்கு டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா டிரைவ் ஸ்லீப்பிங் மோட்லேருந்து வேக்கப் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ உங்கள் மோட்டார் ரன் ஆகும். 4.5 ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிரைவ் ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் யூஸிங் ஆஃப் பிஐடி யூஸ் பண்ணி நம்ம டார்கெட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு டிமாண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அன்னெசரியாக 50 ஹெர்ட்ஸ்லாம் ரன் ஆகலை, 43ல தான் ரன் ஆகுது, 42 மினிமம் ஃப்ரீக்வன்சியில் தான் ரன் ஆகுது. இப்போ நான் அகைன் வால்வ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ டிமாண்டு, ப்ரெஷர் 4.5ல இருந்துச்சு அப்படின்னா டிரைவ் ஸ்லீப்பிங் மோட் போயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் பம்ப் அப்ளிகேஷனு, டியூட்டி ஸ்டாண்ட் பை டிரைவ் சிஸ்டம், விஎஃப்டி சிஸ்டம். ஓகே, தேங்க்யூ.